ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மத்திய அரசு ஊழியர்கள் சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அப்படின்னு இம்பார்ட்டண்டான அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற அகவிலைப்படி சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான். அரசு ஊழியர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அகவிலைப்படிங்கிறது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு உயர்ந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் டிஏ அரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படி நிலுவைத் தொகை எப்போ கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு நாம் அகவிலைப்படி அப்படின்னு குறிப்பிடுற டிஏ அரியர் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அகவிலைப்படி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு குறிப்பிட்ட அலவன்ஸ் தான் இந்த டிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஏ அரியர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி, ஓய்வூதியம் வாங்குறவங்களும் சரி, இந்த அகவிலைப்படியை இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த நிலுவை காலத்தில் இருந்த பேலன்ஸ் தொகையை சேர்த்து வழங்கப்படுறது தான் இந்த டிஏ அரியர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த அகவிலைப்படியிலையும் சரி, டிஏ அரியர்லையும் சரி முக்கியமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியும் சரி, பென்ஷன் வாங்குறவங்களுக்கான அந்த டியர்னஸ் ரிலீஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அகவிலைப்படி நிவாரணம், இது ரெண்டுலேயும் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த திருத்தத்தில் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அகவிலைப்படியாக இருக்கட்டும், அகவிலைப்படி நிவாரணமாக இருக்கட்டும், இதை ஏற்கனவே 53% அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போது அதை மத்திய அரசு 2% இன்க்ரீஸ் பண்ணி 55% கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கான ஒப்புதல் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மார்ச் மாத இறுதியில் இதுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு. இது 2025 மார்ச் மாத இறுதியில் அறிவிக்கப்பட்டாலும் இந்த அகவிலைப்படியும் சரி, அகவிலைப்படி நிவாரணமும் சரி, ஜனவரி மாதத்துலேருந்தே இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜனவரி மாதத்துலேருந்தே இந்த அகவிலைப்படி நிவாரணம் பொருந்தும் அப்படின்னா, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கான அகவிலைப்படியும் சரி, அகவிலைப்படி நிவாரணமும் சரி எப்போ கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்குமே சேர்த்து ஏப்ரல் மாதத்தில் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசானது சொல்லியிருக்காங்க. அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான அரசு ஊழியர்களோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 7 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு இந்த 2% இன்க்ரீஸுங்கிறது ரொம்ப குறைவான உயர்வு அப்படிங்கிற மாதிரி வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 8வது ஊதிய குழு அமைச்சதுக்கப்புறம் இந்த அகவிலைப்படி ஏற்றங்கிறது ஒரு 4% மேலே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கும் சரி, ஓய்வூதியதாரர்களுக்கும் சரி ஒரு பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அகவிலைப்படியும் சரி, அகவிலைப்படி நிவாரணமும் சரி, அகில இந்திய நுகர்வோர் குறியீட்டின்படி தான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது வருஷத்துக்கு 2 முறை உயர்த்துறாங்க. அதாவது ஜனவரிலேருந்து ஜூலை மாதத்துக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த முதல் அகவிலைப்படி உயர்வும், ஜூலைலேருந்து டிசம்பருக்கு இடைப்பட்ட காலத்தில் இந்த 2வது அகவிலைப்படி உயர்வு அப்படிங்கிறதும் பண்ணிக்கிட்டு வர்றாங்க. இந்த அகவிலைப்படி உயர்வு 2% அதிகரிச்சதுக்கப்புறம் உங்களோட அடிப்படை சம்பளம் 18,000 இருந்ததுன்னா உங்களுக்கு மாதம் 360 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதத்துக்கான நிலுவைத் தொகை உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களோட சம்பளத்தோட இந்த அகவிலைப்படி தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு 1080 ரூபா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓய்வூதியம் வாங்குறவங்களோட அடிப்படை ஓய்வூதியம் 9,000 அப்படின்னு இருந்துச்சு. அவங்களுக்கு மாதம் இந்த அடிப்படை அகவிலைப்படி அப்படிங்கிறது 180 ரூபா கூடுதலாக கிடைக்கும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த 3 மாத டிஏ அரியர் தொகை பெண்டிங்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கான அரியர் தொகை டிஏ ரிலீஃப் அமௌண்ட் எவ்வளவு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களோட ஓய்வூதியத்தோட 540 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த அகவிலைப்படி சம்பந்தமான அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் மத்திய அரசு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 8வது ஊதிய குழு அப்படிங்கிறது அமைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதனால உங்களோட இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது மறுபடியும் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புதிய சம்பள குழு அமல்படுத்தும் போது அதோட அகவிலைப்படியை கால்குலேஷன் பண்ணுறதுக்காக அடிப்படை ஆண்டை மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிஏ அரியர் சம்மந்தமான இந்த அப்டேட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை உங்களோட நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.